வெல்கம் டு பேங்கர் ஜோன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. There are 3 centers P, Q and R of electricity in a city and each center has 3 different type of unit of different powers 5 megawatt, 10 megawatt and 20 megawatt. ஒரு சிட்டியில் 3 சென்டர்ஸ் இருக்குது. என்னென்ன சென்டர்? P, Q and R. ஸோ இவங்க 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 5 மெகாவாட், 10 மெகாவாட், 20 மெகாவாட். ஃபஸ்ட்டு சென்டர் பியோட வேல்யூ நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். டோட்டல் யூனிட் ஆஃப் 5 மெகாவாட் ஆர் 18ங்கிறாங்க. ஸோ சென்டர் பியில் இருக்கக்கூடிய 5 மெகாவாட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 18. அடுத்தது ரேஷியோ ஆஃப் டோட்டல் 5 மெகாவாட் அண்டு 10 megawatt unit together to total 10 megawatt and 20 megawatt unit together is 15:14ங்கிறாங்க. ஓகே, இவங்க என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்டர் பியில் இருக்கக்கூடிய 5 மெகாவாட் ப்ளஸ் 10 மெகாவாட்டுக்கு வர வேல்யூக்கும் சென்டர் பியில் இருக்கக்கூடிய 10 மெகாவாட் ப்ளஸ் 20 மெகாவாட்டுக்கு வரக்கூடிய வேல்யூக்கு உண்டான ரேஷியோ கொடுத்துருக்காங்க 15:14. அடுத்தது டோட்டல் 20 மெகாவாட் யூனிட் ஆர் 4 more than டோட்டல் 10 மெகாவாட் யூனிட்டுங்கிறாங்க. ஸோ சென்டர் பியில் இருக்கக்கூடிய 10 மெகாவாட்டை விட 20 மெகாவாட் வந்து 4 மோருங்கிறாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகே, ஸோ இந்த ரேஷியோ வேல்யூ நம்ம ஈக்குவல் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஸோ 5 மெகாவாட் ப்ளஸ் 10 மெகாவாட் வேல்யூ நம்ம ஆட் பண்ணலாமா? 5 மெகாவாட் வந்து 18, 10 மெகாவாட் எவ்வளவு? எக்ஸ் டிவைடட் பை 14 மெகாவாட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10 மெகாவாட் ப்ளஸ் 20 மெகாவாட். 10 மெகாவாட் என்ன? எக்ஸு, 20 மெகாவாட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகே, ஸோ 15 டிவைடட் பை 14. ஓகே, இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதுனா எப்படி எழுதலாம்? நமக்கு 252 ப்ளஸ் 14x. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2x ப்ளஸ் 4ன்னு வருமா? ஸோ 2x இன்ட்டு 15 எவ்வளவு? 30x. 4 இன்ட்டு 15 எவ்வளவு? 60. ஓகே, ஸோ இந்த 14 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 16x ஈக்குவல் டு இந்த 60 இந்த சைடு வந்துச்சுன்னா 192 கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? நமக்கு 12 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம அழகாக புட் பண்ணலாமா? இங்கே புட் பண்ணால் 12 ப்ளஸ் 4 எவ்வளவு? 16. ஓகே, அடுத்து சென்டர் கியூவோட வேல்யூ நம்ம புட் பண்ண போகிறோம். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆல் தி 3 டைப் ஆஃப் யூனிட்டிஸ் 10ங்கிறாங்க. 5 மெகாவாட், 10 மெகாவாட், 20 மெகாவாட். இந்த மூணோட கியூ சென்டரோட இந்த மூணோட வேல்யூட ஆவரேஜ் வந்து 10ங்கிறாங்க. அப்போ டோட்டல் என்னவாக இருக்கும்? 10 இன்ட்டு 3 எவ்வளவு? 30. ஸோ என்னோடய டோட்டல் வந்து 1 செகண்ட் 30. ஓகேவா? அடுத்தது டோட்டல் 10 மெகாவாட் யூனிட் ஆர் 6 மோர் தென் டோட்டல் 5 மெகாவாட்டுங்கிறாங்க. ஓகே, சென்டர் கியூவில் இருக்கக்கூடிய 5 மெகாவாட்டை விட 10 மெகாவாட் வந்து 6 மோருங்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒய் அப்படின்னா இது ஒய் ப்ளஸ் 6. அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் 20 மெகாவாட் யூனிட் இஸ் 6. ஸோ இதுக்கு வந்து 6. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி 30 கூட ஈக்குவல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒய்யோட வேல்யூ கிடைக்குமா? ஒய் ப்ளஸ் 6 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 30. 2y ஈக்குவல் டு 30 மைனஸ் 12, y ஈக்குவல் டு 9. ஸோ இப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ நம்ம அழகாக எடுத்துகிட்டு போய் டேபிளில் புட் பண்ணலாமா? ஸோ 9 ப்ளஸ் 6 எவ்வளவு? 15. ஓகே, இதுவரை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. 1 செகண்ட் நான் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சென்டர் ஆரோட வேல்யூ இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் 5 மெகாவாட் யூனிட் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா தி ஆவரேஜ் ஆஃப் total 5 megawatt and 10 megawatt unit at center Pங்கிறாங்க.
ஸோ சென்டர் பியில் இருக்கக்கூடிய 5 மெகாவாட் அண்ட் 10 மெகாவாட்டோட ஆவரேஜ் வேல்யூ தான் ஆர் சென்டரோட 5 மெகாவாட்டுக்கான ஆன்சருங்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? சென்டர் பியோட 5 மெகாவாட் என்ன? 18. 10 மெகாவாட் என்ன? 12. ஸோ ஆவரேஜுங்கும் போது 2 வேல்யூ டிவைடட் பை 2ஆல் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஓகே, பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். இந்த 15 வந்து பார்த்திங்கன்னா ஆர் சென்டரோட 5 மெகாவாட்டோட வேல்யூ. ஸோ 15. ஓகே, அடுத்தது ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆல் தி 3 டைப் ஆஃப் யூனிட் இஸ் ஈக்குவல் டு தி டோட்டல் நம்பர் ஆஃப் 10 மெகாவாட் யூனிட். ஓகே, இந்த பாயிண்ட்டை நம்ம அப்படியே வச்சுக்குவோம். அடுத்த பாயிண்ட்டை ரீட் பண்ணுவோம். டோட்டல் நம்பர் ஆஃப் 10 மெகாவாட் யூனிட் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் 20 மெகாவாட்டுங்கிறாங்க. ஸோ ஆர் சென்டரில் இருக்கக்கூடிய 10 மெகாவாட் வந்து பார்த்திங்கன்னா 20 மெகாவாட்டோட 2 டைம்ங்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இசட் அப்படின்னா இது 2Z. ஓகே, இது வரலாம் நம்ம நோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற பாயிண்ட்டை நம்ம இப்போ கிளியராக எடுத்துகிட்டு போகிறோம். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆல் தி 3 டைப் ஆஃப் யூனிட்டுங்கிறாங்க ஆரோட. ஓகே, ஆரோட 3 வேல்யூட ஆவரேஜ் என்ன? எதுக்கு ஈக்குவலுங்கிறாங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் 10 மெகாவாட் யூனிட். ஆரோட 10 மெகாவாட் யூனிட்டுக்கு ஈக்குவலுங்கிறாங்க. ஸோ இதை நம்ம வீடு எழுதலாம். ஸோ ஆரில் 3 யூனிட்டோட வேல்யூ என்ன? 15 ப்ளஸ் 2Z ப்ளஸ் Z டிவைடட் பை 3 ஆவரேஜுங்கிறனால. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஆரில் இருக்கக்கூடிய 10 மெகாவாட்டுக்கு ஈக்குவலாமா? 2Z. ஓகே, ஸோ இதை எப்படி எழுதலாம் நம்ம? 15 ப்ளஸ் 3Z 6Z. ஓகே, 3Z equal to 15, Z equal to 5. ஸோ இசட்டோட வேல்யூ இங்கே புட் பண்ணால் 5, இங்கே 2 இன்ட்டு இசட்டுங்கிறதுனால 2 இன்ட்டு 5 எவ்வளோ? 10. ஓகே, இப்போ நம்ம எல்லா வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் டோட்டல் பவர் ஜென்ரேட்டட் பை 10 மெகாவாட் யூனிட் அட் சென்டர் பி டு டோட்டல் பவர் ஜென்ரேட்டட் பை 5 மெகாவாட் யூனிட் அட் சென்டர் ஆர். இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சென்டர் பியில் 10 மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கல்ல, அதனோட டோட்டல் பவருக்கும் ஆர் சென்டரில் 5 மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கல்ல, அதனோட டோட்டல் பவருக்கும் உண்டான ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகே, இன்கேஸ் இந்த கொஷினில் டோட்டல் பவர் ஜென்ரேட்டட் அப்படின்னு சொல்லி ரெண்டுக்கும் கேட்காம இருந்தாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, பியோட 10 மெகாவாட்டுக்கும் ஆரோட 5 மெகாவாட்டுக்கும் உண்டான ரேஷியோ இப்படி நம்ம எடுத்துப்போம். எப்படின்னு நாங்கள் எழுதுகிறேன் பாருங்கள். இந்த கொஷினுக்கு நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகே, பி வந்து 10 மெகாவாட் எவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? 12. பட் ஒவ்வொரு யூனிட்டுமே 10 மெகாவாட்டு, அதனால் நம்ம 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஆரில் 5 மெகாவாட் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை யூனிட்டு? 15. இதில் ஒவ்வொரு யூனிட்டுமே 5 மெகாவாட்டு, ஸோ இன்ட்டு 5 போட்டுக்கிறோம். ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 டைம் 2 டைம் 4 டைம் 5 டைம், ஸோ 8:5. ஓகே, பி வந்து 10 மெகாவாட் வந்து டோட்டல் பவருக்கும் ஆர் வந்து 5 மெகாவாட் டோட்டல் பவருக்கு உண்டான ரேஷியோ 8:5. இன்கேஸ் இங்கே டோட்டல் பவர் கொடுக்காம பி 10 மெகாவாட்டுக்கும் ஆர் 5 மெகாவாட்டுக்கும் உண்டான ரேஷியோ கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பியோட 10 மெகாவாட் எவ்வளவு? 12. ஆரோட 5 மெகாவாட் எவ்வளவு? 15. ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4:5. ஸோ கொஷினை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இல்லைனா தப்பாக போட்டுருவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? If at center P 1/3 of 5 megawatt unit and 25% of 10 megawatt unit are not working, then approximately what percent of the total actual power is now generated at center P? So center Pல 5 மெகாவாட்டில் 1/3 வந்து இப்போ ஒர்க் ஆகலை, அண்டு 10 மெகாவாட் சென்டர் பியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 25% ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ கரண்ட்டாக சென்டர் பியில் எவ்வளவு ஜென்ரேட் ஆஃப் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே,
ஃபஸ்ட்டு இங்கே 5 மெகாவாட்டோட யூனிட்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம 80ங்கிறது. இப்போ 5 மெகாவாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எவ்வளோ மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எடுக்கலாமா? 18 × 5 எவ்வளவு? 90. ஓகே. சென்டர் P வந்து 10 மெகாவாட்டில் எப்படி நம்ம எடுக்கலாம்? 12 × 10 எவ்வளவு? 120. சென்டர் Pயில் 20 மெகாவாட் எவ்வளோ மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? 16 × 20 எவ்வளவு? 320. ஓகே. இப்போ 1/3 வந்து பார்த்திங்கன்னா 5 மெகாவாட்டில் ஒர்க் ஆகலைங்கிறாங்க. அப்போ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 90ல் 1/3 ஒர்க் ஆகலைன்னா எவ்வளோ ஒர்க் ஆகும்? எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? 60 மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் அடுத்து 10 மெகாவாட்டில் 25% ஒர்க் ஆகலை. அப்போ எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? 120ல் 25% போயிட்டால் மீதி எவ்வளோ இருக்கும்? 90 இருக்கும். 20 மெகாவாட் வந்து டோட்டலாக அப்படியே தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது எதுவும் ஒர்க் ஆகலைன்னு சொல்ல கிடையாது. ஸோ நம்ம அப்படியே டைரெக்டாக 320 புட் பண்ணிக்குவோம் டிவைடட் பை. ஸோ இனிஷியலாக எவ்வளோ வேல்யூஸ் இருந்துச்சோ நம்ம அதை அப்படியே கீழே டோட்டலாக போட்டுக்குவோம். 90 + 120 + 320. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? மேலே 470 டிவைடட் பை 530 × 100. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 88.7%. ஸோ ஆல்ரெடி இருந்த பவரை விட இப்போ ஆக்சுவலாக எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 88.7% பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சென்டர் P. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் பவர் ஜென்ரேட்டட் பை சென்டர் Q அண்ட் சென்டர் R? ஸோ சென்டர் Qக்கும் சென்டர் Rக்கும் டோட்டல் பவர் ஜென்ரேட்டடோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே. டோட்டல் பவர் Qக்கும் டோட்டல் பவர் Rக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். நமக்கு வந்து Qவோட யூனிட்ஸ் தான் தெரியும். இப்போ நம்ம வந்து மெகாவாட்டாக மாற்ற போகிறோம். 9 × 5 எவ்வளவு? 45. 15 × 10 எவ்வளவு? 150. 6 × 20 எவ்வளவு? 120. ஸோ இதை மூணையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு Qவோட டோட்டல் ஜென்ரேட்டட் பவர் கிடைக்கும். 45 + 150 + 120. அடுத்தது அதே மாதிரி ஆரோட டோட்டல் பவர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 15 யூனிட் வந்து 5 மெகாவாட்டு. அப்போ 15 × 5 எவ்வளவு? 75. 10 × 10 எவ்வளவு? 100. 5 × 20 எவ்வளவு? 100. ஓகே. ஸோ இதையும் அதே மாதிரி நம்ம எடுத்து எழுதுவோமா? 75 + 100 + 100. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 275 இந்த சைடு வரும். ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 270 270 315. ஓகே. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 40 மெகாவாட் கிடைக்கும். ஓகேவா? சென்டர் Q ஜென்ரேட் பண்ணக்கூடிய டோட்டல் பவருக்கும் சென்டர் R ஜென்ரேட் பண்ணக்கூடிய டோட்டல் பவருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து 40 மெகாவாட். வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் 5 மெகாவாட் யூனிட் அட் all the 3 center to the total 20 megawatt unit at all the 3 center togetherங்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூனிட்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து இங்கே பவராக வந்து கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. 5 மெகாவாட் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய 3 சென்டரோட வேல்யூக்கும் 20 மெகாவாட் வரக்கூடிய 3 சென்டரோட வேல்யூக்கும் உண்டான ரேஷியோ கேட்டிருக்காங்க. 5 மெகாவாட்டில் இருக்கக்கூடிய 3 சென்டரோட வேல்யூ என்ன? 18 + 9 + 15. ஓகே. 20 மெகாவாட்டில் வந்து 3 சென்டர் கூட வரக்கூடிய வேல்யூ என்ன? 16 + 6 + 5. ஓகே. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 42:27 கிடைக்குமா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்ம எப்படி எழுதலாம்? 14:9. ஸோ 3 சென்டரோட 5 மெகாவாட் வேல்யூக்கும் 3 சென்டரோட 20 மெகாவாட் வேல்யூக்கும் உண்டான ரேஷியோ, யூனிட்டுக்கு உண்டான ரேஷியோ வந்து 14:9.
இந்த செஷன் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் அவர் வீடியோ.